மோம் பியூட்டி ஆட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தம்ப்நெயில் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. ஆமாங்க, நம்ம வீட்டிலே பெயிண்ட் ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது கரெக்ட் ஃபார்மேஷனோட அக்ரிலிக் பெயிண்ட் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஜஸ்ட் நம்ம அவசரத்துக்கு வெளியில் எங்கேயுமே போக முடியாத சூழ்நிலை, இப்போது கண்டிப்பாக பெயிண்ட் வேணும், எதுவுமே இல்லை கொஞ்சோண்டு பெயிண்ட் தான் இருக்குது, அதை நிறைய பெயிண்ட்டாக மாற்றணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த பெயிண்ட் செய்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற பவுட்ரு நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணுற எந்த பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. என்கிட்ட பாண்ட்ஸ் பவுடரும் இருக்குது, பட் இது என்னோடய ஹஸ்பண்டோட பவுட்ரு, அவர் இல்லை, அதனால் அவருக்கு தெரியாமல் இந்த பவுட்ரு நான் எடுத்திருக்கேன். இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவைப்படுறது ஃபெவிகால். இந்த ஃபெவிகாலையும் சேம் இதே ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோர்த்தாக யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஸ்பூன் யூஸ் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக நமக்கு அந்த பதத்துக்கு வராது, அதனால வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணினா போதும், இவ்வளோ கூட நான் ஆட் பண்ண மாட்டேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணினா கூட போதுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணினீங்க அப்படின்னா நம்ம கடையிலேருந்து வாங்குகிற அக்ரிலிக் பெயிண்ட் மாதிரியே இது அதே கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நமக்கு ஒயிட் கலர் பெயிண்ட் ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? இதே பெயிண்ட்டை நம்ம பேஸாக வச்சு நிறைய கலர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெயிண்ட்டை நான் இந்த ஐஸ் க்யூப் ட்ரேயில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். 8 குழி இருக்குது பார்த்தீங்களா? 8லையுமே கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் கொஞ்சோண்டு ரெடி பண்ணியிருக்கேன், அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் அந்த பவுடரும் ஃபெவிகாலும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா நிறைய கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரேல தான் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. டைரெக்டாக நீங்கள் ஏதாவது வேஸ்டான அக்ரிலிக் பெயிண்ட் பாட்டில் இல்லைனா நெயில் பாலிஷ் பாட்டில் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் வயலட் கலர் மேக் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஆட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உஜாலாங்க. நம்ம துணிக்கெலாம் நீளம் போடுவோம் பார்த்தீங்களா, அது அந்த உஜாலாவை ஒரு 2-3 சொட்டு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாவெண்டர் கலரில் உங்களுக்கு வரும். இஃப் சப்போஸ் உங்களுக்கு நல்ல வயலட் கலரில் வரணும் அப்படின்னா இன்னுமே ஒரு 4-5 சொட்டை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்ல வயலட் கலரில் உங்களுக்கு வரும். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி திங்ஸ்லாம் உங்ககிட்ட இல்லை, இஃப் சப்போஸ் உஜாலா இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போது அடுத்து நான் எல்லோ கலர் மேக் பண்ண போகிறேன். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேசரி பவுடர். உங்ககிட்ட ஃபுட் கலர் லிக்யூட் டைப்பில் ஃபுட் கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை. லிக்யூட் டைப்பில் இருக்கிற ஃபுட் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர்ஸில் இருக்குது. அதை நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அதுலேருந்து ஒரு 5-6 சொட்டு மட்டும் நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே இந்த மாதிரி ஒவ்வொரு குழியிலுமே ஆட் பண்ணிவிட்டு மல்டி கலர் பெயிண்ட் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். என்கிட்ட அது இல்லை, அதனால் நான் இந்த கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கோலப்பொடி இருக்குது பார்த்தீங்களா, கலர் கோலப்பொடி. அது தூளாக இருக்கும். ரொம்ப சொரப்பாக இருக்கிற கோலப்பொடி பவுட்ரு ஆட் பண்ணக்கூடாது. நல்ல தூளாக இருக்கிற கோலப்பொடி இந்த மாதிரி ஆட் பண்ணி அதை கூட நீங்கள் கலருக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. நான் இப்போ ஒரு ஆஷ் கலரில் இருக்கிற கோலப்பொடி பவுட்ரு எடுத்திருக்கேன். அந்த கலர் கோலப்பொடியை இதில் நான் கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த ஆஷ் கலர் பெயிண்ட் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த கோலப்பொடி ஆட் பண்ணும்போது என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நிறைய கோலப்பொடி ஆட் பண்ண வேண்டிய இருந்தது. ஸோ அது மட்டும் எனக்கு பிடிக்கல. இதே மாதிரியே மஞ்சள் கலருக்காக நீங்கள் மஞ்சள் தூள் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சமையல் மஞ்சள் தூள் இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள் தூள் எது வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சேம் அந்த கேசரி பவுடர் தான் ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. நீங்கள் காஃபி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாங்க, ப்ரௌன் கலர் ரெடி பண்ணுறதுக்காக. அடுத்த ஒரு செமட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கண்டிப்பாக ஸ்கெட்ச் பேக்கெட் இருக்குங்க. இது சப்போஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையிலாவது நம்ம ஸ்கெட்ச் பேக்கெட் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஒரு 15 to 20 rupees வரைக்கும் தான் வரும். அந்த 12 கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம 12 கலர் பெயிண்ட் ரெடி பண்ணலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கலர் நான் எடுத்திருக்கேன், ப்ரௌன் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். தென் அதோட பேக் சைடை ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த டியூப் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சோண்டு பெயிண்ட் தான் ரெடி பண்ண போகிறேன், அதனால அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற டியூப்ல இருந்து கொஞ்சம் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இஃப் சப்போஸ் நீங்கள் நிறைய பெயிண்ட் ரெடி பண்ணுறீங்க, ஒரு அக்ரிலிக் பெயிண்ட் பாட்டில் அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டியூபை ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு கட்டர் யூஸ் பண்ணி அந்த டியூபுக்கு வெளியில் இருக்கிற அந்த பாலித்தீன் கவர் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஒரு கவர், அந்த வெளியில் ஒரு கவர் இருக்கும், அந்த கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஸ்பாஞ்ச் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சோண்டு தண்ணியில் ஒரு 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் நான் இந்த
சூடான தண்ணியை எடுத்திருக்கேன் பாருங்கள். அந்த தண்ணியில் இந்த மாதிரி அந்த ஸ்பாஞ்சை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணினீங்க அப்படின்னா அந்த கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த தண்ணியில் இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பெயிண்டில் வந்துட்டு இப்படி ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த வாட்டர் ஃபுல்லாக நான் ஆட் பண்ணி ப்ரௌன் கலர் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேங்க. அடுத்து ரெட் கலருக்காக ரெட் கலர் கேசரி பவுடர் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சேம் நம்ம ப்ரௌன் கலர் செஞ்சோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே ரெட் கலர் ஸ்கெட்ச் எடுத்து கூட நீங்கள் வந்துட்டு செஞ்சுக்கலாம். இப்போது ரெட் கலரும் ரெடி ஆகிடுச்சு. இஃப் சப்போஸ் உங்ககிட்ட அக்ரிலிக் பெயிண்ட் வந்துட்டு இருக்குது, அது வந்து காலி ஆயிடுச்சு, அந்த பெயிண்ட் பாட்டிலில் மட்டும் ஒரு 2 சொட்டு மட்டும் இந்த மாதிரி ஒட்டி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட க்ரீன் கலர் இருக்குங்க அக்ரிலிக் பெயிண்ட்டு, அது தீந்துருச்சு. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மட்டும் ஒட்டி இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு ட்ராப் மட்டும் நான் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சேன் இந்த பேஸ்ட்டில் நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கொஞ்சம் குவான்டிட்டி நீங்கள் ஆட் பண்ணினா கூட போதுங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு பெயிண்ட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதே மாதிரியே உங்ககிட்ட பெயிண்ட் தீந்துருச்சு, அந்த பாட்டிலில் மட்டும் ஒரு 2 ட்ராப் மட்டும் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு ட்ராப் மட்டும் எடுத்து இந்த பேஸ்ட் ரெடி பண்ணி அதில் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். நிறைய குவான்டிட்டியோட அதே கலர் பெயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ அடுத்த ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட கிளாஸ் கலர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி கூட சேம் நீங்கள் இந்த மாதிரி கலர்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் கிளாஸ் கலர் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். சும்மா ஒரு 4-5 ட்ராப் மட்டும் நான் ஆட் பண்ணி லைட் பேபி பிங்க் கலரில் நான் இப்போ மாற்றிக்கிறேங்க. நல்ல ரோஸ் கலரில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிறைய கிளாஸ் கலர் வந்துட்டு ஆட் பண்ணி ரோஸ் கலரில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 கலரில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை யூஸ் பண்ணி என்னெல்லாம் நம்ம வந்துட்டு ட்ரா பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். கிளாஸ் பெயிண்டிங் பண்ணலாமா, இல்லை சார்ட்டில் வரையலாமா, பேப்பரில் வரையலாமா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு இது நீங்கள் கிளாஸில் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாகவே வந்துட்டு வரும். சார்ட் பேப்பர்லேயும் வந்துட்டு வரும். பட் எனக்கு ஒரு டவுட் இருந்தது, இது பேப்பரில் வரைய முடியுமா அப்படின்ட்டு. பிகாஸ் நம்ம வாட்டர் ஆட் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வாட்டர் வந்துட்டு அந்த பேப்பரை ரொம்ப வந்து அப்சர்வ் பண்ணிடுமோ அப்படின்ற டவுட் எனக்கு இருந்தது. அதனால ஒரு பேப்பரில் நான் அந்த மாதிரி பட்டர்ஃப்ளை வந்துட்டு சும்மா ரஃப்பாக தான் நான் வரைஞ்சிருக்கேன். இது எதுவும் நான் ஃப்ரேம்லாம் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அதனால் ஒரே ஒரு கோட் மட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு கலர்ஸுமே மல்டி கலர்ஸில் கொடுத்து நான் ரெடி பண்ண கலர்ஸ் மட்டும் தான் வந்துட்டு யூஸ் பண்ணி இந்த பட்டர்ஃப்ளை வந்துட்டு டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். சீரியஸாகவே நம்ம கடையில் எப்படி அக்ரிலிக் பெயிண்ட் வாங்குவோமோ அதே மாதிரி தான் இருந்தது. பட் டபுள் கோட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக வந்துட்டு வரும் நமக்கு. இப்போது நம்ம பிளாக் கலர் செய்யலை, அதனால ஒரு பெர்மனெண்ட் மார்க்கர் CD மார்க்கர் யூஸ் பண்ணி இந்த பட்டர்ஃப்ளைக்கு நான் அவுட்லைன் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். இது நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஐஸ் ட்ரேயில் நான் ஊற்றி வச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஐஸ் ட்ரேயில் நீங்கள் ஊற்றி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் கிளாஸ் பாட்டிலில் ஏதாவது மூடி போட்ட பாட்டிலில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வெளியவே வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோலேருந்து நீங்கள் ஏதாவது ஒன்றாவது லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி பெயிண்ட் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.